வியாதினா என்ன தெரியுமா? மூச்சு வாங்கி விட கஷ்டம். அப்படியே ஒரு ஆஸ்மா மாதிரி இழுப்பு, தலைவலி, கைகால் வலி, பைல்ஸ், ஹை ப்ரெஷர், லோ ப்ரெஷர். ஹை ஆகிட்டாலும் கஷ்டம், லோ ஆகிட்டாலும் கஷ்டம். சுகரும் அதே மாதிரி தான். ஹை ஆகிட்டாலும் கஷ்டம், லோ ஆகிட்டாலும் கஷ்டம். ஒரு சகோதரி சொன்னாங்க, பெரிய டாக்டர் தான், மருந்தெல்லாம் கையில் கொடுத்துட்டு வீட்டுக்கு வரும்போது சொல்லி விட்டாராம், தர வேண்டிய மருந்தை தந்துட்டேன், அந்த ஆண்டவரை நோக்கி பாருங்க, அவர் அனுக்கிரகம் இருந்தா வாழலாம். எவ்வளவு பெரிய டாக்டர் ஆனாலும் கொடுக்கிற பதில் அதுதான். செய்ய வேண்டியதை செஞ்சிருக்கிறேன், அந்த ஆண்டவருடைய அனுக்கிரகம் இருந்துச்சுன்னா நீங்க வாழ்ந்து விடலாம். நான் உங்களை பார்த்து சொல்றேன், சுகமாய் வாழ வைக்கிறவர். அல்லேலூயா. எல்கைக்குள் வியாதி இல்லாமல் வாழ வைக்கிறவர். வியாதியை உன்னை விட்டு விளக்குவேன் என்று சொன்னவர் சாதாரணமானவர் அல்ல. எப்ப விளக்குவாருன்னு அதுக்கு முன்ன உள்ள வார்த்தையெல்லாம் வாசிக்கணும். யாருக்கு வாக்கு தத்தம் பழிக்கும்ங்கிறத முன்னாடி சொல்லியிருப்பாரு. வியாதியை உன்னை விட்டு விளக்குவேன் எல்லாத்துக்கும் கிடையாது. யாத்ராமத்தில் அழகா நிறைய அழகா புட்டு புட்டா சொல்லிட்டாரு. இப்படி பண்ணினா நல்லா இருக்கலாம். நீ கடன் இல்லாம இருக்கணும்னா இப்படி வாழு, நீ கடன் வாங்க மாட்டாய். பெரிய பணக்காரர் கடனோடைய வாழ வைப்பாரு. அவர் நம்மள ஐஸ்வர்யவான்களா மாத்தும்படி தரித்திரரா பூமியில வெளிப்பட்டாராம். வானத்தையும் பூமியும் படைச்சோம், எல்லாவற்றையும் இழந்தவராய் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயில வந்தாரு. அப்பா பெரிய கோடீஸ்வரர். கோடீஸ்வரர் எங்க? உலகமே அவருக்கு தானே. பூமி அதன் நிறைவும் கர்த்தருடையது, உலகம் அதனுடைய குடிகளும் கர்த்தருடையது. வெள்ளியும் என்னுடையது, பொண்ணும் என்னுடையது என்று சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் சொல்றார். அப்ப பிள்ளை கடனை வாங்க, நல்லா காதுல கழிச்சு, காது கேக்கா பிள்ளை கடனை வாங்கும். அன்னைக்கு அந்த ஜன்னல் பக்கத்துல நின்றுட்டு அப்பா சொன்னேன், தெரியாது, ஒன்றும் புரியாது, உங்களுக்கு வேணும்னா விட்டுறாதுங்கப்பா, பார்த்து கொடுங்க. என்ன, அவர் நல்லவர். எவ்வளவு நல்லவர் தெரியுமா? வித்தியாசமானவர். சொல்லுங்க, வித்தியாசமானவர். பிள்ளை வேற, வேலைக்காரன் வேற. பிள்ளை வேற, வேலைக்காரி வேற. வேலைக்காரி பிள்ளை இருக்கிற இடத்துல போய் உட்கார முடியாது. பிள்ளை அப்பா பெட்ரூம்குள்ளேயும் போயிரும், வேலைக்காரி போக முடியாது. பிள்ளை அப்பா வச்சிருக்கிற பொருள் வச்சிருக்கிற இடத்த பொருளை தூக்கிட்டு வாடும், பணத்தை எடுத்துட்டு வாடும், வேலைக்காரி போக முடியாது, வேலைக்காரன் போக முடியாது. வேலைக்காரனுக்கு வாசலுக்கு வெளியில தான் இடம், வேலைக்காரிக்கு வாசலுக்கு வெளியில தான் அறியும். பிள்ளைக்கு அப்படி இல்லை, உள்ள எல்லாம் திறந்த வாசல். இதான் சரியா? கர்த்தர் நல்லவர். ஆமென். ஒரு வசனத்தை காட்ட விரும்புகிறேன். நல்லா கை வச்சு, நான்லாம் விசேஷத்தை பாத்திரம் பெஸ்ட் அவருக்கு கொடுக்கணும். என்ன சொல்லுங்க? ஆமென். வாழ்ந்து காட்டி சொல்லி தருகிறேன். ஃபர்ஸ்ட் இடம் அவருக்கு தான். என் அப்பா வீடு நல்லா இருக்கணும், என் அப்பா எல்கை நல்லா இருக்கணும். செஞ்சு பாருங்க, செஞ்சு பாருங்க, அவர் செய்கிறத கண்ணு காணாது. புரியுதா? சொல்லுங்க, இயேசு நல்லவர். அதான் சொல்லுகிறார், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வார்த்தை, நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியால் என்னை விசுவாசிக்கிறவள், அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். என்னை விசுவாசிக்கிறவள். அல்லேலூயா. வேலைக்காரங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க, ரகசியத்தை சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு இருப்பான், நாளைக்கு போயிடுவான். வேலைக்காரிக்கு எல்லா ரகசியத்தையும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க, சரியா? ஆனா பிள்ளைனா சொல்லி கொடுக்காட்டா தகப்ப பின்னாடி போய் அந்த பிள்ளை எல்லாத்தையும் படிச்சுக்கணும். அந்த பிள்ளைக்கு தெரிஞ்ச தெரியும், அது ரத்தத்துல ஊறிடும்.
அப்பா ஒன்னொன்னா செய்ய செய்ய பிள்ளையதான் பாப்பாரு. என் பிள்ளை படிக்கணும், என் பிள்ளை படிக்கணும், என் பிள்ளை என்ன காட்டிலும் பெருசா பண்ணணும். உண்மையான தகப்பனுடைய இருதயம் எல்லாம் என் பிள்ளை என்ன காட்டிலும் பெரிய ஆளா வரணும். அந்த ஆசை அந்த அப்பாவுக்கு வந்துச்சு. உலகத்தை தேடி வந்தாரு பார்த்தீங்களா, அவருடைய இருதயத்துல அவ்வளவு பெரிய பெரிய ஆசை வந்துச்சு. அதனால்தான் சொல்றாரு, நான் என் பிதாவின் இடத்திற்கு போகிறபடியால். சரியா? அங்க இருக்கிறாரு பிதாவின் வலது பார்சத்துல நமக்காக பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் தமக்கு முன் வைத்திருந்த அந்த சந்தோஷத்தின் பொருட்டு. என்ன சந்தோஷம்? இல்லை, என் பிள்ளையா மாறப்போகுது, ரத்தத்தை கொடுத்து என் பிள்ளைகளை நான் மீட்டெடுக்க போகிறேன். அந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எல்லாம் சிலுவையை சகித்து இன்றைக்கு பிதாவின் வலது பார்சத்துல வீற்றிருக்கிறாராம். புரியுதா? புரியுதா இல்லையா? சொல்லுங்க. இயேசு நல்லவர், ரொம்ப நல்லவர். அவர் தான் இதுல சொல்றார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்தவைகளையும் செய்த கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். சரியா? என்னை விசுவாசிக்கிறவன். அவரை விசுவாசிக்கிறது யாரு? அதான் யோவான் 1:12 பார்ப்போம். இயேசு கிறிஸ்து என்கிற அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரத்தை கொடுத்தாராம். இப்ப புரிஞ்சா? இது பெரிய ஆசீர்வாதம். சின்ன சின்னதெல்லாம் பார்க்க கூடாது. 10 பைசாலாம் இப்ப செல்லாது. ஏதாவது தரம் எடுக்க வந்து நிக்கிறவங்க கிட்ட ₹1 கொடுத்தா அப்படி ஒரு மொழி முழிச்சிட்டு போகுது. ₹1 கொண்டு ஒண்ணும் பண்ண முடியாது. ஒரு சாக்லேட் வாங்க போனா கூட கடைக்காரர் வரட்டி அடிச்சிருவாரு. புரியுதா? அந்த காலத்துல வந்துட்டோம். சொல்றார், என்னை விசுவாசிக்கிறவன். விசுவாசிக்கிறதுனா யாரு? இயேசு கிறிஸ்து என்கிறவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். நல்லா கையை தட்டுங்களா, நல்லா கையை தட்டி. வேதம் சொல்லிட்டு அதிகாரத்தை தந்துட்டார். நீ பிள்ளை, நீ பிள்ளை, ஏற்றுக்கொண்டவர்கள் பிள்ளை. ஆமென். சொல்லுங்க, இயேசு நல்லவர். அந்த பிள்ளைகளை பார்த்து சொல்றாரு, நான் செய்த கிரியைகளை நீயும் செய்வா, இதை காட்டிலும் பெரிய கிரியைகளையும் நீ இந்த பூமியில செய்வா. சரியா? அப்ப பிள்ளையினுடைய வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத தான் பார்க்க போறோம். பிள்ளையா மாறிட்டா வாழ்க்கை எப்படி இருக்கும்? வேற ஒண்ணுமே இல்லை. உரிச்சு வச்சாலும் இருக்கும் பிள்ளை. சொல்லிதான் இவருடைய பிள்ளைண்டி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. பேதுரு அவருடைய பேச்சை வச்சு சொன்னாங்க, இவரும் இயேசுவோட கூட இருந்த மனுஷன் தான், இவனும் இயேசுவோட கூட இருந்த. இவன் பேச்சு நமக்கு அறிவிக்குது. பேச்சே அறிவிக்குதுன்னா வாழ்க்கை அதை காட்டிலும் மேலானது. குறையே கிடையாது. சொல்லுங்க, குறையே படுவோமா? சிங்க குட்டிகள் பட்டினிக்கு இடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. சிங்க குட்டிகள் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே, குறை இல்லையே, குறை இல்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே, குறை இல்லையே, குறை இல்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. சிங்க குட்டிகள் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. பிள்ளைகளை இந்த பூமியில அப்பா எங்க மேய்ப்பாராம்? புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார், தண்ணீர் அண்டை கூட்டி சென்று தாகம் தீர்க்கிறார். அப்ப பிள்ளையினுடைய இருதயம் எவ்வளவு அகமைகளை வேணும்னு, என்ன சந்தோஷப்பட வேண்டும். தாவீதராஜா அழகா சொல்வார், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். ஒரடி பாடிருமா? புல்லுள்ள இடங்களிலே. நல்ல கை தட்டி உள்ளத்துல வைராக்கியமா. புல்லுள்ள இடங்களிலே என்னை தண்ணீரண்டை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். தண்ணீரண்டை
பிள்ளைகளை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். சிங்க குட்டிகள் ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே. சிங்க குட்டிகள் ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே. அவ்வளவு நல்லவர். அப்போ பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், பிள்ளைகள் என்ன சாட்சியா இந்த பூமியில நிக்கலாங்கிறது தான் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலிருந்து ரெண்டு காரியங்களை கற்றுக்கொண்டு அந்த வெற்றியின் முழக்க சத்தத்தோடு கடந்து செல்ல போறோம். இயேசு நல்லவர். ஆமென். பிள்ளை எப்படி இருக்கும், பிள்ளை ஒரிஜினல் பிள்ளை எப்படி இருக்கும் சொல்லிட்டார். நீங்கள் எனக்கு சொந்த ஜனமா இருக்கும்படிக்கு மற்ற ஜனங்களை விட்டு உங்களை பிரிச்சு எடுத்துட்டேன். அப்போ பிள்ளை எப்படி இருக்கும், ஒரிஜினல் பிள்ளை. சரியா, ஒரிஜினல் பிள்ளை எப்படி இருக்கும் வேதத்திலிருந்து பார்த்தோம்னா கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 17வது வசனத்தின் பின்பகுதியில, கலாத்தியர் 6:17 பின்பகுதியில அழகா சொல்லுகிறார், கர்த்தராகிய இயேசுவினுடைய அச்சு அடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்து கொண்டிருக்கிறேன். ஆமென். கர்த்தராகிய இயேசுவினுடைய அச்சு அடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்து கொண்டிருக்கிறேன். என்ன நல்ல தகப்பேன்னு, இதுதான் வாழ்க்கை. ஒரிஜினல் பிள்ளைகளுடைய வாழ்க்கை இதுதான். நம்ம டூப்ளிகேட்டா இருந்தோம்னா பிசாசு கை வச்சிருவான். நம்ம ஒரிஜினலா இருந்துட்டோம்னா பிசாசு கை வைக்க முடியாது. டூப்ளிகேட் பொருளை விற்கிற இடத்திற்கும் ஒரிஜினல் பொருளை விற்கிற இடத்துக்கும் வித்தியாசம் உண்டு. அது ஒரு ட்ரெஸ் ஆனாலும், ஒரு செருப்பை எடுக்க போனாலும், ஒரு பேக் வாங்க போனாலும் பிராண்ட் நேம் உள்ள இடம் தனியா இருக்கும். அதனுடைய விலை குறைவா இருக்காது, ஜாஸ்தியா இருக்கும். ஒரு நல்ல பிராண்ட் நேம் உள்ள பொருளை வாங்கணும்னா நிறைய காசு கொடுக்கணும். ஆனா அதே பொருளை டூப்ளிகேட்டா வாங்கணும்னா கொஞ்சம் பைசா கொடுத்தா போதும். 100 ரூபாய்க்கு வாங்கலாம், 1 லட்சத்துக்கு வாங்கலாம். சரியா, பிராண்ட் நேம். கலப்படை இல்லாத சுத்தமான பிள்ளையை பரலோகம் அங்கீகரிக்கிறது. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, இப்படி இல்லாதிருந்தால் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். அன்பு தேவ பிள்ளையை கலப்படை இல்லாத சுத்தமான பிள்ளைகளாய் கர்த்தர் பிரித்தெடுக்க விரும்புகிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர். இவர்களுக்காக பரலோகம் யுத்தம் பண்ணும். இப்படிப்பட்ட பிள்ளைகளை பார்த்துதான் சொல்லுவார், உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாய் ஓடுவார்கள். உனக்கு விரோதமாய் இச்சகம் பேசுகிறவர்களுடைய வாய் அடைக்கப்படும், சோற்று போக மாட்டாய். அல்லேலூயா. சொல்லுங்க, அவர் நல்லவர். எந்த இடத்துலயும் கோழையா போய் காலை பிடிக்கிறதுக்கு அப்பா விடமாட்டார். ஒரிஜினலா இருக்கிற பிள்ளைங்க, தகப்பனுடைய கலப்படமற்று இருக்கிற பிள்ளைங்க, நீங்க நினைச்சாதான் என் காரியம் நடக்குங்கிற வார்த்தையை பேச விட மாட்டார். ஏன்னா தகப்பன் அந்த பிள்ளைகளுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். அல்லேலூயா. இயேசு நல்லவர். ஆமென். எவ்வளவு நல்ல தகப்பன், எவ்வளவு ஆச்சரியமானவர்னு, நிகரில்லாத தகப்பன். புரியுதா? என் தகப்பன் இல்ல. சொல்லுங்க, தகப்பன் நல்லவர். காவலப்படுறதுக்கு பிள்ளைய விட மாட்டார். பரலோக ராஜாவினுடைய பிள்ளை வித்தியாசமானது. ஏன் தெரியுமா? அவருடைய அச்சு அடையாளங்களை சரீரத்துல தரித்து கொண்டு இருக்குது. இது யாருக்கும் அடிமை அல்ல. ஆமென். இது மனுஷனை பார்த்து மனுஷனால் தான் முடியும் சொல்ற பாத்திரம் அல்ல. இது பரலோகத்தை எட்டி பார்க்கிற பாத்திரம். அதனால்தான் தாவீது ராஜா சொல்லும் போது சொன்னார், எனக்கு ஒத்தாசை ஒரு பர்வதத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அல்லேலூயா. நல்ல சந்தோஷமா, எதனுமே மகிழ்ச்சியா இருக்கிறீங்க. ஒரு தாய் தகப்பனுக்கு எப்ப கெத்து தருமா, என் பிள்ளை கர்த்தரை அறிகின்ற அறிவில வளர்ந்துருக்குன்னு சொல்லும் போய்தான். ஒரு தாய் தகப்பன் எப்ப கெத்தா நிக்கலாம் தெரியுமா? என் பிள்ளை ஆண்டவருக்குள்ள இருக்குது, அதான் கெத்து. ஆம்பளைய பெத்து போடுறது கெத்து இல்ல, அது தெருவில் விட்டுரும், நார வச்சிரும்.
இயேசு நல்லவர். சொல்லுங்க, இயேசப்பா ரொம்ப நல்லவர், நிகரில்லாதவர். ஹல்லேலூயா. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடா என்ன தருவேனா, இதற்கு ஈடா என்ன தருவேனா, இதற்கு ஈடா என்ன தருவேனா, இதற்கு ஈடா என்ன தருவேனா. சில பேருக்கு என்ன தருமா, 2 பிள்ளைய பெத்துட்டா, பிள்ளை இல்லாதவங்களை பார்த்தா பிள்ளை உனக்கு இல்லையா, இது அங்க ஒண்ணு ஓடும் இங்க ஒண்ணு ஓடும், ஒருத்தன் அங்க கூட்டிட்டு ஓடும் ஒருத்தன் இங்க கூட்டிட்டு ஓடும், தெருவில் நாரை வச்சு தலையை குனிஞ்சு நிற்கும், பிள்ளை இல்லையா. ஒன்னும் இல்லாம கருத்துற துதிக்கிறவர்கள் பாக்கியம் உள்ளவர்கள். எனக்கு எத்தனை பிள்ளை தந்திருக்கிறாரு, என்ன நிறைய கிடக்குது, தொந்தரவு சில நேரம் தாங்க முடியாது, போனே எடுக்க மாட்டேன். 2 பிள்ளை, ஒரு பிள்ளை இருந்துட்டா என்ன ஒரு கெத்து, பிள்ளை இருக்கான், பிள்ளை இல்லாத போது பிள்ளை இல்லை. பெத்தது முக்கியம் இல்ல, பெத்தது உங்களை பாக்கியவனா வைக்கணும். பிள்ளைய பெத்து வளர்த்தா ஒரு சமுதாயத்துக்கு முன்னாடி உங்களை தலை நிமிர வைக்கிறதாதான் ஆசீர்வாதம். பிள்ளைய பெக்கிறது பரிசு இல்ல, அந்த பிள்ளைய நீதியின் பாதையில் நடத்துகிறது தான் பரிசு. ஆமென். இங்க கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர். நான் உங்களை எல்லாம் நான் பெக்கவா செஞ்சு ஆண்டவர் தந்தாரு. எத்தனை பிள்ளை, கைக்குள்ள பிள்ளை, காலுக்குள்ள பிள்ளை, எங்க பார்த்தாலும் பிள்ளை. இதை விட பாக்கியம் உலகத்துல உண்டா? கிடையாது. படுமா, எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என் நல்ல கைதட்டி, எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடா என்ன தருவேனா, இதற்கு ஈடா என்ன தருவேனா, இதற்கு ஈடா என்ன தருவேனா, இதற்கு ஈடா என்ன தருவேனா. சொல்லுங்க, நல்லவர். அச்சு அடையாளங்களை சரீரத்துல தரித்து கொண்டு இருக்கிறேன் சொல்றாரு. உங்களை பார்த்து சொல்ல, உன்னையும் குறிச்சு மேன்மை பாராட்டுறாங்க என்ன, சரியா? ஆமே. பூமிக்குரிய வாழ்க்கை ஒரே ஒரு முறை தான், அந்த ஒரு வாழ்க்கைய ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவர். ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய ஒரிஜினல் தன்மை என்ன? அந்த தேவனுடைய பிள்ளை கர்த்தரா இயேசு கிறிஸ்துடைய அச்சு அடையாளமா இருக்குது. அது வாயை பார்த்தா இயேசுனுடைய வாயா இருக்கும், அது கண்ணை பார்த்தா இயேசுனுடைய கண்ணா இருக்கும். என்ன, சின்னதுக்கும் அப்பாவுக்கு வித்தியாசம் உண்டு இல்ல, சின்னது உருவாக்கப்பட்டுட்டே தான் வரும். என்ன, சின்ன பிள்ளை அப்பா மாதிரி வர முடியுமா? அப்பா அப்பா தான், பிள்ளை பிள்ளை தான். அப்பா ஸ்தானத்துல பிள்ளை ஒரு நாள் போக முடியாது, அப்பா அப்பா தான், பிள்ளை பிள்ளை தான். எத்தனை வயசாகினாலும் அப்பாக்கு பிள்ளை பிள்ளை தான். ஆமென். ஆனா அந்த பிள்ளையினுடைய முகத்துல ஒண்ணு தெரியும் பாருங்க, என்ன? தகப்பனுடைய அச்சு அடையாளம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்பா மேல பரிசுத்த காத்து வீசுது, பிள்ளை மேல பரிசுத்த காத்து தான். இந்த பிள்ளை கிட்ட யாரும் நெருங்கவே முடியாது. தகப்பனுடைய பிள்ளையா இருந்தா கள்ளத்தனமா வந்து நிக்கிறவங்க பிள்ளை பக்கத்துல நெருங்க முடியாது. இது ஒரு அக்கினி, அக்கினி. ஹல்லேலூயா. சும்மா எல்லாத்துட்டையும் போய் கிசு கிசுண்டி பேச முடியுமா? இயேசு நல்லவர். ஹல்லேலூயா. கிறிஸ்து கர்த்தராகிய இயேசுனுடைய அச்சு அடையாளங்களை என் சரீரத்திலே தரித்திருக்கிறேன். நான் ஆதாம், பிள்ளை பிள்ளைதான், பிள்ளை மாறாது. அங்க ஒரு தோற்றம், இங்க ஒரு தோற்றம், பிள்ளை மாறாது. தேவனுடைய பாதத்தில் இருக்கும் போது ஒரு தோற்றம், வெளியில போன ஒரு தோற்றம் மாறாது. ஆமென். நேற்று இந்த சுருவர் கொண்டாட்டம் முடிஞ்சோன்னு ஒரு தம்பிய கூட்டிட்டு வந்து ஜீன் சொன்னாக்கா, கொஞ்சம் தலைய பாருங்க அப்படின்ட்டு. நான் கொஞ்சம் தலையை ஆட்டுப்பான்னு சொன்னேன். அதை இவ்வளவு நீட்டத்துக்கு கிடக்குது தலையில முடி. நிறைய பொம்பளை பிள்ளைங்களுக்கு தலையில முடி இல்லை, எதுக்கு தலை இவ்வளவு நீட்டா இருக்குது? நான் கேட்டேன், எப்பா வெட்டி விட்டுறேன்டாப்பா. ஓடிட்டான். இங்கதான் இருக்கிறான். என்ன, கர்த்தர் நல்லவன். ஃப்ரீயா இருக்கணும், கஷ்டப்படக்கூடாது. இப்படி இப்படி ஆட்டிட்டு இப்படி இப்படி பண்ணிட்டு கஷ்டம் தானே. ஃப்ரீயா இருக்கணும். சொல்லுங்க, ஃப்ரீயா இருக்கணும். கர்த்தராகி இயேசுனுடைய அச்சு அடையாளத்தை தரிச்சிருக்கிறது தான் பிள்ளை, ஒரிஜினலா வச்சிருக்கிறார். ஆமென். சொல்லுங்க, அவர் நல்லவர்.
ஆமாம், வசனத்தை காட்டுறேன். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20-21. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20-21 வாசிக்கும் போது அப்போஸ்தலனாகிய பேதுரு மூலமா அழகா சொல்றாரு. அது பின்னாடி பாருங்க. நீங்கள் நன்மை செய்து பாடுபடும்போது பொறுமையோடே சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரதியா இருக்கும். நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோட சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரதியா இருக்கும். 21வது வசனத்துல இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஆமென். நம்ம எப்படிப்பட்டவங்க தெரியுமா? நம்ம விசேஷித்தவர்கள். ஏன்னா அவருடைய அச்சு அடையாளம் நம்ம மேல தரிக்கப்பட்டிருக்கு. இதற்காகவே நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நம்ம அழைப்பு எப்படிப்பட்டது? நன்மை செய்து பாடு அனுபவிக்கும்படியாய். இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். அவர் எப்படி வாழ்ந்தாரோ அப்படிதான் பிள்ளை வாழும். அவர் எப்படி பேசினாரோ அப்படிதான் பிள்ளையினுடைய பேச்சு தெரியும். அவருடைய பார்வை எப்படி இருந்துச்சு அப்படியே பிள்ளை பார்க்க ஆரம்பிக்குது. அவருடைய சிந்தை எப்படி இருந்துச்சு அப்படியே பிள்ளையினுடைய சிந்தை மாற ஆரம்பிக்குது. அவரோடு கூட ஒன்றிணைய அவரோடு கூட ஐக்கியப்பட பிள்ளையினுடைய முழு வாழ்க்கையும் படைத்த தேவனுடைய வாழ்க்கையின் அடையாளமாய் மாற ஆரம்பிக்குது. அதனால்தான் அழகா சொல்றார் பாருங்க. யோவான் 17ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல அவருடைய பிள்ளைகளை குறித்து ஒரு சாட்சி கொடுக்கிறார். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. ஆமென். கர்த்தர் நல்லவர். தனித்தனியா ஒவ்வொருவரோட ஆண்டவர் பேசுறார். நான் உலகத்தான் அல்லாதது போல என்னுடையவர்களாகிய இவர்களும் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. சந்தோஷமா இருக்கிறீங்களா? நம்ம உலகத்துக்குரியவங்க கிடையாது. நம்ம உலகத்துக்கு பின்னாடி போறவங்க கிடையாது. பிதாவை பார்த்து சொல்றார், பிதாவே நான் இந்த உலகத்தான் அல்லாதது போல என் பிள்ளைகளாகிய இவர்களும் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. உலகத்தில் இருக்கிற மனுஷங்க யோசிக்கிற மாதிரி நம்ம யோசிக்க முடியாது. பணம் நம்மளை உயர்த்தாது. கடினப்பட்டு உழைக்கிறதுனால ஒரு கனத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் ஒரு மனிதனிடத்துல நல்ல பெயரை நம்ம வாங்க முடியாது. எவ்வளவு மனிதர்களை பிரியப்படுத்த வேண்டும் என்று மனிதர்களுக்கு பிரியமானதை செஞ்சாலும் நல்ல பெயரை வாங்க முடியாது. ஆமென். ஆண்டவர் உயர்த்திட்டணும்னு நினைச்சிட்டாருன்னா யாரும் அடைக்க முடியாது. யோசேப்பு அடிமையாய் விற்கப்பட்ட ஒரு மனிதன், சொந்த சகோதரர்களால குழிக்குள்ள தூக்கி வீசப்பட்டவர். ஆனா அதுல ஒரு சகோதரனுடைய இரக்கத்தினால இஸ்மவேலருடைய கையில விற்கப்பட்டார். நேரா எகிப்துக்கு கொண்டு போறாங்க. போத்திபார் வீட்டுல வித்துட்டாங்க. அடிமையாய் விற்கப்பட்ட மனுஷன். ஆனா பாருங்க, போத்திபார் வீட்டுக்குள்ள யோசேப்பு போனது நிமித்தம் போத்திபார் வீட்டை தேவன் அலங்கரித்தாராமே. பாருங்க, சிறைச்சாலைக்குள்ள தள்ளப்படுறாரு. செய்யாத குற்றத்தை செஞ்சதுக்காக. தேவப்புல வித்தியாசமானது. அந்த போத்திபாருடைய மனைவி நித்தம் யோசேப்ப அலட்டிட்டே இருக்கிறார். ஏன்னா யோசேப்பினுடைய அந்த அழகு, யோசேப்புக்குள் இருந்த ஞானம். நல்ல தலையில கை வச்சுங்க. நான் அழகான பாத்திரம். கருப்பா இருந்தாலும் நான் அழகான பாத்திரம். நான் கட்டையா இருந்தாலும் அழகான பாத்திரம். நான் ஒல்லியா இருந்தாலும் அழகான பாத்திரம். ஏன்னா எனக்குள்ள அழகுள்ள ஒரு இருக்கிறாரு. அவர் உள்ள இருக்கிறதுனால நான் அழகுதான். அவர் உள்ள இருக்கிறதுனால இந்த ஞானம் விலையேற பெற்றது. உலகத்தாருடைய ஞானம் வேற, ஒரு தேவ பிள்ளைங்களுடைய ஞானம் வேற. புரியுதா? அதனாலதான் ஒரு தேவனுடைய பிள்ளை கவனமா இருக்கணும். ரொம்ப கவனமா இருக்கணும். ஆண்டவருக்காக பிரகாசிக்கிற ஒரு தேவ பிள்ளை மேல நிறைய கண்கள் விழும். ஏன்னா அவர்கள் அழகானவர்கள். ஆண்டவருக்காக மன வீசுகிறவர்கள் மேல நிறைய கண்கள் விழும். புரியுதா? உண்மையில அவர் உள்ள இருந்தாருன்னா நிறைய கண்ணெல்லாம் விழும். ஏன் தெரியுமா? அவங்கள அழகா காட்டுவார். யோசேப்பு அப்படி அழகா இருந்ததுனால போத்திபாருடைய மனைவியினுடைய கண்ணு விழுந்துச்சு. நித்த அலட்டுறா. அந்த வீட்டுக்கு எஜமானி நித்த அலட்டிட்டு இருக்கிறா. யோசித்து பாருங்களா. யோசேப்பு நினைச்சிருந்தா அவன் ஆசைக்கு இணங்கி அந்த வீட்டுக்கே எஜமானனா மாறி இருக்கலாம். புரியுதா? வீட்டினுடைய காரியத்தையே அவன் இன்னும் மேலா நினைச்சிருக்கலாம். ஆனா என்ன தரமா சொல்றான்? என்ன தர்ம யோசேப்பு சொல்றாரு?
எனக்கு எதையுமே அவர் விட்டு வைக்கல, எல்லாத்தையும் கையில தந்திருக்கிறாரு. இந்த வீட்டினுடைய விசாரணை காரியங்கள் எல்லாம் என் கையில தான் தந்திருக்கிறாரு. ஆனா நீ அவருடைய மனைவியா இருக்கும்போது ஒன்ன தொடுறது எனக்கு நல்லதில்ல. பிறனுக்குள்ள யாதொன்றை இச்சையாதிருப்பாக சொன்ன ஆண்டுடைய வார்த்தையில அடையாளமாய் இருந்தார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துனுடைய அச்சு அடையாளம் என்ன? பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சையாதிருப்பாயாக. கண் வைக்காத. உனக்குரிய ஆசீர்வாதம் தவிர மற்றவங்க ஆசீர்வாதத்து மேல கண் வைக்காத. உன் வீட்டுக்குள்ள இருக்கிற நன்மையை தவிர பக்கத்து வீட்டு நன்மை மேல கண்ணு வைக்காத. ஆண்டவர் உனக்கு தந்திருக்கிற மேன்மைகள் மேன்மையை விட்டுட்டு மற்றவங்க மேல இருக்கிற மேன்மையை பார்க்காத. அவங்க நல்லா இருக்காங்க பார்க்காத. இவங்களுக்கு என்ன, இவங்களை போல இருந்துட்டா நான் இப்படி பேரலாமே பார்க்காத. ஆமென். இயேசுவை போல மாறுகிறது தான் அச்சு அடையாளம். அல்லேலூயா. எவ்வளவு நல்ல தகப்பேன்னு. சிறைக்குள்ள தள்ளப்பட்ட போதிலும் யோசேப்பின் உயர்வை யாராலும் தடுத்து நிறுத்த முடியல. அந்த சிறைக்குள்ள இருந்த யோசேப்பை தூக்கி கொண்டு வந்து எகிப்து தேசத்துக்கு அதிபதியா மாற்றினார்கள். அதான் தேவனுடைய வல்லமை. அந்த அற்புதத்தை தான் ஒரிஜினலான பிள்ளைகளுக்கு கர்த்தர் செய்ய போறார். நீங்க நம்பினாலும் சரி நம்பாட்டாலும் சரி, ஏசு நல்லவர், ஏசு நல்லவர். என் இருதயம் உண்மையிலே ஒரு பெரிய நம்பிக்கையா இருக்குது. நான் சகலத்தையும் மீட்டுக் கொள்வேன். எனக்கெல்லாம் பயமே கிடையாது. பெரியவர் எனக்குள்ள இருக்கிறாரு. அவருடைய அச்சு அடையாளமா நான் இருக்கிறேன். என் கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி என்ன சாதிக்கணுமோ எல்லாத்தையும் நான் சாதிச்சிருவேன். என்ன பெற்றுக்கொள்ளணுமோ எல்லாத்தையும் பெற்றுக்கொள்வேன். என் முன்னாடி பெரியவர் இருக்கிறார். உலகத்தை படைச்சவர் என் அப்பாவா இருக்கிறாரு. பயப்படவே மாட்டேன். அங்க இங்கெல்லாம் பார்க்க மாட்டேன். அவரை பார்ப்பேன், உலகத்தை அசைப்பேன். இந்த நம்பிக்கை இருக்கிற பிள்ளைங்க மாத்திரம் கையை தூக்க பார்ப்போம். பரவாயில்ல, நல்லா கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்களா? நல்லா கையை தட்டி. ஹல்லேலூயா. அமைதியா இருந்தாலும் காட்டமா தான் இருக்கிறீங்க. சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், ரொம்ப நல்லவர். ஆமென். இயேசுவை போல ஒரு நேசர் உலகத்துல யாரும் இல்லை. ஹல்லேலூயா. பாருங்க, இதுலயே 2 வசனத்தை அப்படி காட்டிட்டு இந்த முதல் பகுதியை முடிக்கிறோம். 17ஆம் அதிகாரம் அதே யோவான் 17 18வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, பிதாவை பார்த்து சொல்றார், நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். என்ன அழகான வார்த்தைன்னு. பிதாவை பார்த்து சொல்றார், நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை என் பிள்ளைல உலகத்தில் அனுப்புகிறேன். நம்ம எங்க தரமா இருந்தோம்? உன்னதங்களில் அவரோட கூட உட்கார செஞ்சிட்டார். என்னைக்கு மரணத்தை ருசி பார்த்தாரோ அன்றைக்கு அவருடைய பிள்ளைகள் உன்னதத்தில் அவரோடு கூட உட்கார செஞ்சிட்டார். அப்படி உட்கார செய்த பிள்ளைகளை குறிச்சுதான் சாட்சி கொடுக்கிறாரு. நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். அனுப்பி இருக்கிறார். அப்ப நம்ம பார்வை எங்க இருக்கணும்? நம்முடைய பேச்சு எங்க இருக்கணும்? நம்ம சிந்தை எங்க இருக்கணும்? நல்லா யோசித்து பாருங்க. இத்தனை பேர் நம்ம எழும்பிட்டோம்னா என்னெல்லாம் பண்ணலாம்? இத்தனை பேர், ஒரு நபர் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் நீ கொடுத்துட்டீங்கன்னா இங்க 24 மணி நேரம் துதி ஆராதனையை தொடங்கிடலாமே. இங்க இருக்கிறதுல ஒரு நபர் 1 மணி நேரம் ஜெபிக்கிறதுக்கு நேரத்தை ஒதுக்கிட்டீங்கன்னா டெய்லி 24 மணி நேரமும் கர்த்தரை ஆராதிச்சுட்டு இருக்கலாமே. நம்ம வேலை என்ன? இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். உள்ள இருந்து பிள்ளைய வெளியில கொண்டு வந்து வெளிச்சமா கட்டுவார். அதான் சொல்றார், நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். இப்ப நம்முடைய நோக்கம் என்ன புரிஞ்சுக்கணும்? நான் எதுக்காக வாழ்றேன்? நான் யார்? எனக்கு உலகத்துக்கு என்ன சம்பந்தம்? படைச்சவர் சொல்லிட்டாரு, எனக்கு கண்ணு தந்தவர் சொல்லிட்டாரு, எனக்கு காதுகளை தந்தவர் சொல்லிட்டாரு, கை 2ஐயும் தந்தவர் சொல்றாரு, கால் 2ஐயும் தந்தவர் சொல்றாரு, நான் இவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். அந்த உலகத்தில் எனக்கு என்ன வேலை? இந்த உலகத்தில் மனுஷன் பின்னாடி போகிறது தான் என் வேலையா? இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷனை பிரியப்படுத்துறது தான் என் வேலையா?
இந்த உலகத்தில் உள்ள மனுஷனை வாழ வைக்கணும், மனுஷனுக்காக உழைக்கிறது தான் என் வேலையா? இந்த உலகத்தில் நான் வந்தபோது ஒன்றையும் கொண்டு வந்ததில்லை, இந்த உலகத்தை விட்டுட்டு போகும்போது நான் ஒன்றையும் கொண்டு போறதில்லை. யாருக்கு பின்னாடி போகிறேன்? எல்லாம் நீங்க காதுல கேட்கிற வார்த்தைகளையா உங்களுக்கு தர்றாருன்னா, அழகான பலாப்பழத்திலே நிறைய பழங்கள் உண்டு. சில பழம் தேனிலும் இனிமையா இருக்கும், சுவையா இருக்கும். அப்படி சுவையா அவங்க வாழ்க்கையை மாற்றதான் விரும்புறாரு. நம்ம சாதாரணமானவர்கள் அல்ல. ஹல்லேலூயா. அப்பாவுக்கு கரெக்டா தெரியும், சரியா தெரியும் என்ன நல்லவர்னு. நம்ம ஆசைப்படணும், நம்ம பிரயாசப்படணும், நம்ம வாஞ்சப்படணும். எனக்கு பலன் தாங்கப்பாண்டி கேட்கணும். மண்டி எப்பவும் கவனமா வச்சுக்கிடணும். எனக்கு உலகத்துக்கு சம்பந்தம் கிடையாது, எனக்கு உலக காரியத்துக்கு சம்பந்தம் கிடையாது. இந்த உலகத்துல நான் வேலை செய்கிறேன்னா இந்த வயிற்று பிழைப்புக்காக தான். இந்த உலகத்துல நான் ஒரு காரியத்தை செய்யறேன்னா நான் அவருடைய பிள்ளை காட்டுறதுக்காக தான். நம்முடைய கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் அவர் தான். அவருடைய பிள்ளைகளை பார்த்தான் சொல்றாரு, அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்கும், என்ன காரியம் செஞ்சாலும் வாய்க்கும். ஆமென். தோல்வி நமக்கு கிடையாது, இது முடியாது நீ நமக்கு கிடையாது, எல்லாம் நம்மளால கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. பிள்ளையால எல்லாம் செய்ய முடியும். ஆமென். வளைக்க முடியாத காரியத்தையும் பிள்ளை வளைச்சிரும். என்ன அப்பா சொல்லிட்டாரு, என் பிள்ளைகள் நான் செய்த கிரியைகளையும் செய்வார்கள், நான் செய்த கிரியைகளை காட்டிலும் பெரிய கிரியைகளையும் செய்வாங்க. அவர் செய்யாததை கூட பிள்ளை செய்யணும்னு அதிகாரத்தை கொடுத்துட்டார். அப்ப பிள்ளை அவருடைய ஆட்சி அடையாளம். அல்லேலூயா. சொல்லுங்க, இயேசு நல்லவர். ஒரு குழந்தை வளர்ந்து வர மாதிரிதான் நம்மளை வளர்ந்து வர வைக்கிறாரு. அவருடைய சாயல்ல, அவருடைய வாசனையில, அவருடைய அச்சு அடையாளத்துல. சரியா? அவருடைய அச்சு அடையாளம் நம்ம மேல மேலோங்க மேலோங்க நம்ம பேசுறது அப்படியே நடக்க ஆரம்பிச்சிடும். நம்ம பார்க்கிற பார்வையில வல்லமை வெளிப்பட ஆரம்பிச்சிடும். நம்ம இந்த பூமியில இருக்கும் போதே நம்மளை சார்ந்தவர்கள் ஆசீர்வாதமா மாறிடுவாங்க. அந்த கிருபைய பிள்ளை மேல அப்பா ஊத்திட்டே இருக்கிறாரு. சொல்லுங்க, இயேசு நல்லவர். அதே 17:22 மட்டும் பாருங்க. அதே 17:22 பார்த்தோம் அப்படின்னா, நாம் ஒன்றாய் இருக்கிறது போல பிதாவை பார்த்து சொல்றாரு, பிதாவே நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவருடைய பிள்ளைகளாகிய அவர்களும் அப்படின்னா நாமும் அவரும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். எங்க கையை தட்டுறாங்க? பின்னாடிலாம் இது பணம் கொடுத்து வாங்க முடியுமா? இது பணத்தை கொடுத்து சம்பாதிக்க முடியுமா? நம்ம எவ்வளவு விசேஷித்தவர்கள் மறந்துட்டோம்ல, தெரியாம போச்சுல. என் தலைவலிய குணமாக்காண்டவரே, என் வயிற்று வலிய குணமாக்காண்டவரே, தலை பின்னாடி இருந்த வலி போயிட்டு இதான் சாட்சி, என் இடுப்பு வலி போயிட்டு இந்த சாட்சிக்கு நம்ம வந்திருக்கிறோம். காலில் அப்படி வலியா வந்து என் கால் வலி போயிட்டு இதான் சாட்சி. என்ன சொல்றாரு? பிதாவை பார்த்து நாம் ஒன்றாய் இருக்கிறது போல என்னை கண்டவன் பிதாவை கண்டான், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படிக்கு நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். நீ விலையேறப்பட்ட பாத்திரம், நீ சாதாரணமான பாத்திரம் அல்ல, அசாதாரணமான பாத்திரம். நீ கோலை இல்ல, நீ வீர சிங்கம். இந்த உலகம் ஒரு தேவ பிள்ளையை கண்டு பயப்படணுமே தவிர ஒரு உலகத்திற்காக தேவ பிள்ளை பயப்படக்கூடாது. எவ்வளவு பயங்கரமானவர துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். என்ன நல்ல ஒரு தகப்பன். நம்ம என்ன குறைஞ்சவங்களா? விலையேறமற்றவர்கள். அப்பா தன்னை தாழ்த்திட்டு வந்தார், பிள்ளை தாழ்த்தாது இல்லைன்னா நான் தகப்பன் பிள்ளை. அதான் சொல்லாரு, சில ரதங்களை குறித்து குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டினாங்க, எடறி விழுந்துட்டாங்க. நாங்களோ எங்கள் கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம்.
அதனால நாங்க எழும்பி நிமிர்ந்து நிற்கிறோம். பணத்தை குறிச்சு மேன்மை பாராட்டல, அந்தஸ்தை குறிச்சு மேன்மை பாராட்டல, குடும்ப பெருமையை குறிச்சு மேன்மை பாராட்டல. நான் பிள்ளை. புலி பசித்தாலும் புள்ள சாப்பிடாது. நான் பிள்ளை. பட்டினி கிடந்தாலும் கையை நீட்ட மாட்டேன். பிள்ளை. அல்லேலூயா. தனி அழக பிள்ளை மேல வச்சுட்டாரு. ஆமென். என்ன நல்லவருன்னு தகப்பை தாழ்மையின் ரூபம் எடுத்து வந்தாரு. எங்க பார்த்தாலும் அதிகாரமா தான் பேசினார். கோலையா பேசல, அதிகாரமுடையவராய் போதித்தார். பிள்ளைக்கு அந்த அதிகாரத்தை அப்பா கொடுத்துட்டாரு. சொல்லிட்டாரு, நீர் எனக்கு தந்த மகிமைய நான் அவர்களுக்கு கொடுத்தேன். இதை விட மேல ஆசீர்வாதம் உலகத்துல வேணுமா? இப்போ ஒண்ணு சொல்லட்டா, நான் என்னத்தான் பேசினாலும் உங்களை நடத்தக்கூடிய ஆசீர்வாதம் என் கையில இல்லைன்னா என் வாயில அதிகாரம் வருமா? சொல்லுங்க. சரியா? இப்போ சமைச்ச சாப்பாடு கொஞ்சம் தட்டுப்பாடு ஆயிட்டு அவங்க மெதுவாக சொல்லுவாங்க, அக்கா சாப்பாடு கொஞ்சம் ஷார்ட்டேஜ் வர்ற மாதிரி இங்கே குறைய வராது. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 5 கிலோ போட்டாலும் திருப்தி மீதி தான் வருது. நான் கேட்பேன், காணாது ஆனால் புரோட்டாவை வாங்கி கொடுங்கன்னு சொல்கிறேன், காணாதுன்னு சொல்கிறேன், பாதி மீதி தான் சொல்கிறாங்க. அவர் அப்படி பெருக்கமாக மாத்துறாரு. நம்ம என்ன பண்ண முடியும்னு எல்லாத்தையும் பெருக்கமாக மாத்துறாரு. அவங்க வாழ்க்கையும் பெருக்கமாக மாற்றிட்டு இருக்கிறாரு. இப்போ மெதுவாக காற்றுல வந்து சொல்லுவாங்க, நான் கூட்டத்தை பார்க்குறேன், அவங்க சமைச்சாச்சுன்னு தெரியும். சாப்பாடு தட்டுப்பாடுன்னா அங்கே என்ன போல்டா வார்த்தை வருமா? சிங்கம் யூத சிங்கம் மாதிரி பேசுறதுக்கு என்ன காரணம்? 5 அப்பம் 2 மீன் போதும், திரள் கூட்டத்தை பூசிச்சிடலாம். இங்கே சாப்பாடு பஞ்சம்னா உடனே ஹோட்டலில் போய் பார்சல் இறங்கிறோம். இந்த தைரியம் இருந்தால் தான் இவ்வளோ போல்டு வரும் இல்லையா அம்மாவா? சரியா? அதான் சொன்ன, பணமும் இருந்தால் எல்லாத்துக்கும் உதவும். பண ஆசை எல்லா தீமைக்கும். இதெல்லாம் உனக்கு தேவை வேண்டிய அப்பாவுக்கு தெரியும். அதான் நீ அந்நியானியை போல நாடி தேடாத. இது இருந்தாதான் நீ இந்த உலகத்துல கனமா இருக்க முடிய வேண்டிய அப்பாவுக்கு தெரியும். மரத்துல கனி இருந்தாதான் பறவைக்கிட்ட தேடி வர வேண்டிய அப்பாவுக்கு தெரியும். கனி இல்லைன்னா ஒன்றும் தேடி வராது. சரியா? சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க, ஏசு நல்லவர், ரொம்ப நல்லவர். இப்போ உங்களுக்கு புரியுதா? ஆசீர்வாதம் யாருக்குரியது? பிள்ளைக்குரியது. ஆமென். இந்த பிள்ளைங்க சிறுவர் கொண்டாட்டம் நடத்துது. இந்த மே மாசம் 3 நாள் நடத்துச்சுல, இது பேர் எழுதும். நான் கேட்டதில்லை, நான் கரெக்டா சொல்றேன். நாடி பாருங்க, என்ன பேரமா எழுதுவீங்க? யாரு தருவாங்களோ அவங்க பேர் தானே எழுதுவீங்க. யார் ரொம்ப வெயிட்டா இருக்காங்களோ அவங்க பேர் தானே ஃபர்ஸ்ட் வரும். அதானே? ஆமாவா இல்லையா? பாருங்க, மாட்டி கொடுத்துருவேன்னு சிரிக்கிறாங்க. தராதவங்க பேரை எழுதுவீங்களா? யார் வெயிட்டா இருக்காங்களோ அவங்கள தானே வெயிட்டா எழுதுவீங்க. ஒரு நாள் சாப்பாடு வேணும்னா டீ கூட தராதவங்க பேரை எழுதுவீங்களா? இது வெயிட்டா இருக்குது, கை நிறையா இருக்குன்னா 25,000 ரூபாய்க்குள்ள பேர்ல தான் வைப்பீங்க. எதுன்னு? அம்மா தானே. அப்புறம் பயப்பட்டுறான். புரியுதா? ஒரு நாள் சாப்பாட்டுக்கு 25,000 ரூபாய் வேணும் அப்படின்னா எந்த மரம் நிறைய கனி இருக்கு அந்த மரத்தை தேடிதான் போய் கேட்பாங்க. உங்களுக்கு புரியுதா? அவதான் சொன்னார், சத்துருக்களுக்கு மத்தியில உனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி உன் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்றோம், பாத்திரம் நிரம்பி வழியும். ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். ஆமென். வித்தியாசமான தகப்பன். அதான் சொன்ன, கிறிஸ்துவனுடைய அச்சை அடையாளங்களை என் சரீரத்துல தரித்திருக்கிறேன். இந்த பூமியில அவருடைய பிள்ளைகள் மேல அவருடைய அடையாளத்தை வச்சிருக்கிறாரு. பிள்ளை வித்தியாசமான பிள்ளை. அதான் சொன்னார், என்னுடைய மகிமையை அவர்களுக்கு கொடுத்தேன். அவர் மேல் இருக்கிற கனத்தை பிள்ளைகளுக்கு தந்துட்டார். அவர் மேல் இருக்கிற அதிகாரத்தை பிள்ளைகள் தந்திருக்கிறார். அவர் மேல் இருக்கிற பார்வையை பிள்ளைகளுக்குள்ள வச்சுட்டாரு. அவருக்குள்ள இருக்கிற இருதய துடிப்பை பிள்ளைகளுக்குள்ள வச்சுட்டார். நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அச்சி அடையாளத்தை என் சரீரத்துல தரிச்சிருக்கிறேன். நம்ம வித்தியாசமானவர்கள். 2வது பாத்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல அழகா சொல்றாரு. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாகுங்கள். சரியா? அடுத்த ஒரிஜினல் பிள்ளையினுடைய அடையாளம் என்ன தெரியுமா? தைரியமா சொல்லுவோம், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். அவ்வளவுதான்.
புரியுதா? நம்மளை குறிச்ச நம்பிக்கை ஜனங்களுக்குள்ள வந்துடும். இவங்க பின்னாடி போனா கண்டிப்பா பரலோகத்துல போய் சேர்ந்துடலாம். இவங்க பின்னாடி போனா கண்டிப்பா நம்ம வாழ்க்கை அழியாது, நம்ம வாழ்க்கை கட்டப்படும். இவங்க பின்னாடி போனா கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கை இருளா மாறாது, நம்முடைய வாழ்க்கை வெளிச்சமா மாறும். சரியா? இப்படி வாழ்கிற பிள்ளைகளை குறித்து மற்றவர்கள் சாட்சி கொடுப்பாங்க. இந்த பிள்ளைகளுடைய என் பிள்ளை ஐக்கியப்பட்டா நிச்சயமா என் பிள்ளையினுடைய வாழ்க்கை அழியாது, என் பிள்ளையினுடைய வாழ்க்கை கட்டப்படும். அல்லேலூயா. அப்போஸ்தலன் பவுல் அழகா சொல்றார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாக இருங்க. இதை காட்டிலும் ஆசீர்வாதம் உலகத்துல ஒண்ணும் கிடையாது. இதான் இதான் என்னை சிநேகிக்கிறவர்களை சத்தமா சொல்லுங்களேன், என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். சிநேகிப்பேனா சிநேகிக்கிறேனா? சிநேகிக்கிறேன். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். அவரை சிநேகிக்கிறவர்கள் எப்படி சொல்லுவாங்க? நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறதை போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாகுங்கள். ஆண்டவர் ஊற வைக்க விரும்புறார். நம்ம கீழே குனிஞ்சு எழும்பினாலும் நமக்குள்ள ஊறுறது அவருடைய அன்பாதான் இருக்கணும். சொல்லுங்க, இயேசு நல்லவர். எவ்வளவு நல்ல தகப்பன் கைவிடவே மாட்டார். யார் கைவிட்டாலும் தகப்பன் கைவிட மாட்டார். யார் விட்டு விலகினாலும் தகப்பன் விட்டு விலக மாட்டார். இந்த உலக பிடியில் இருக்கிறவர்களை உலகம் அசைச்சிரும். ஆனா தகப்பனுடைய பிடியில் இருக்கிற பிள்ளைய உலகம் அசைக்க முடியாது. கர்த்தர் ஜீவன் உள்ளவர். இன்னைக்கு உங்களை எழுப்ப விரும்புகிறார். நீங்க சொல்லணும், நான் கிறிஸ்துவை பின்பற்றது போல நீ என்ன பின்பற்று. உங்க பிள்ளைகளுக்கு நீங்க ஒரு அடையாளமா இருக்கணும். உங்க குடும்பத்துக்கு நீங்க ஒரு அடையாளமா இருக்கணும். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறதை போல நீங்கள் என்னை பின்பற்றி வாருங்கள். அதுதான் ஆசீர்வாதம். ஆமே. சூரியனை யாராவது அசைக்க முடியுமா? முடியாதுல்ல. பிள்ளை யாராவது அசைக்க முடியுமா? சூரியனையே அசைக்க முடியாது. அவர் படைச்ச சூரியனை அசைக்க முடியாது. அப்படின்னா அவர் ரத்தம் கொடுத்து வாங்க பிள்ளைய அசைக்க முடியுமா? உயிரை கொடுத்து வாங்கி வச்சிருக்கிறார். சரியா? உயிரை கொடுத்து வாங்கி வச்சிருக்கிறார். வார்த்தையினால நம்மளை வாங்கல, உயிரையே கொடுத்து வாங்கிட்டாரு. அவர் நல்லவர். அடி வயிற்றுக்குள்ள அவருடைய கிரியை நடக்கிறத பார்க்கிறேன். ஜீவனுள்ள தேவனுடைய மகிமை யாரை கட்டி வைக்க முடியாதபடி ஒரு நேச தலல உள்ள போட்டு இழுக்கிறார். முடியவே முடியாது. ஒரு பைத்தியமா மாறிடும். அப்போஸ்தலன் பவுல் பைத்தியமா மாறினார். அவரை குறிச்சு ஜனங்கள் சொன்னாங்க, இந்த வாயாடி என்ன பேச போறான்? வாயாடி வாயாடி வாயெல்லாம் சும்மா மூடி இருக்காது. புரியுதா? கிறிஸ்துவுக்காக வாயாடி. காரி துப்புனா என்ன? எள்ளி நகையாண்டால் என்ன? பைத்தியம் பேசினால் என்ன? இது வாழ தெரியாதுன்னு சொன்னா என்ன? வாயாடி. வந்திருக்கதே அவருக்காக தான் வந்திருக்குது. உலகத்துல உயிர் வாழ்கிறதே அவருக்காக தான் வாழ்றோம். ஆமே. யார் அடிச்சா என்ன? யார் காயப்படுத்தினா என்ன? கரும்பு சார பிழிகிற மாதிரி பிழிஞ்சா என்ன? நான் அவர் பிள்ளை. வாட வாட வரட்டுனா என்ன? இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு பேசினா எனக்கு என்ன? அவர் மகிமை என் மேல இருக்குது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சொல்லணும், அவரை பார்த்து சொல்லணும், எத்தனை இடர் வந்தாலும் செய்ய முடியாதுப்பா. நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறதை போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்ன பவுலுடைய வாழ்க்கை சாதாரணமானது கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, நல்லா கேட்டு கொடுங்க. கையில என்ன வந்தாலும் ஆசீர்வாதமா இல்லைன்னா ஒரு வெறுமைதான். கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வைக்கிறோம், ஆனா கொஞ்சம் வர்றதுக்கு முன்னா செலவாகி போயிருது. வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம் கலைஞ்சு வெறுமையா தான் இருக்குது. ஒரு நிறைவை பார்க்க முடியல. சந்தோஷத்துல வீட்டுக்குள்ள ஒரு நிறைவை பார்க்க முடியல. தைரியத்துல ஒரு நிறைவை பார்க்க முடியல. நான் முழு நிலாவுக்கும் அரை நிலாவுக்கும் வித்தியாசம் உண்டு. என்ன தேய்பறன்னு சொல்லுவாங்க, வளர்பறன்னு சொல்லுவாங்க. தேஞ்சிட்டே போறது கிடையாது, வளர்ந்துட்டே வர்றது. பார்த்தா இப்போ அவுத்து விட்டா போதும், அந்த அளவுக்கு நீங்க இருக்கணும். இந்த இதுல ஒரு நாய் கிடக்குதுல,
ராத்திரி எல்லாரும் வெளியில போன உடனே எல்லாரும் அந்தந்த கூண்டுல போய் செட்டில் ஆகணும்னு நான் தான் சொல்லுவேன். அவங்கவுங்க அவங்கவுங்க கூண்டுக்குள்ள போவாங்க, காலையில பார்ப்போம். இங்க அப்படிதான், உங்களுக்கு இருக்கிற கூண்டுக்குள்ள போய் தங்கி விடுங்க, காலையில வாங்க பார்த்து விடலாம். கூண்டு, இதெல்லாம் கூண்டு, நம்ம வீடுலாம் கூண்டு தான். பரதேசியாய் தங்கி வாழ்கிற வீடு. ஆமே, நல்லா கை வைத்துங்க. என் வீடு கிடையாது. நீங்க சொல்லுங்க, என் வீடு இல்ல, நான் பரதேசியா வந்திருக்கிறேன். வீட்டு பக்கத்துல யாரா பெருக்கிட்டாலும் சண்டை போடாதுங்க. வீட்டு பக்கத்துல யாராவது இடம் கொஞ்சம் என் இடத்த எடுத்துட்டேனாக்கி எடுத்துட்டு போண்டி விட்டுருங்க. பரதேசி, இடத்துக்காண்டி சண்டை போடாதுங்க. என்ன தெரியும், அறியாம உள்ள காலத்துல ஆண்டவர் காணாதவரை போல இருந்தார். பைபிளை தூக்கிட்டு சண்டை போடக்கூடாது, விட்டு கொடுத்துருங்க. ஆமே, என்ன வேணுமோ எடுத்து கொடுங்கன்னு சொல்லுங்க, எல்லாம் போட்டு ஓடிடுவாங்க. அவ்வளவுதான். என்ன வேணுமோ எடுத்துட்டு போங்கன்னு சொல்லுங்க, போட்டுட்டே ஓடிடுவாங்க. இப்போ 2 தம்பிமார் சிறுவர் கொண்டாட்டு வரும். பெரியமே அவனுக்கு பிறந்த நாள், ஊர்ல இருந்து அங்க ஓடி சாக்லேட் தர வந்திருக்கான். இவன் அப்பா தான் அங்க இருக்குச்சுல ஓட ஓட உரட்டுவார். பெரிய பெரிய முள் எடுத்து வெட்டி வச்சு விடுவார். காரை விட்டு அவன் கீழே இறங்கி, அவன் எப்படி இருப்பான் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போது யோசித்து பாருங்க. அந்த பிஞ்சு கையால தூக்கி ஒதுக்கி வச்சுட்டு காரை உள்ள கொண்டு வரும், ஓட ஓட உரட்டுவாரு. இன்னைக்கு அவருக்குள்ள பிள்ளைகள் 2 பெருசா இருக்குங்க. சிறுவகுண்டத்துல பின்னாடி இருக்க பெரிய பையங்க 2 பேர். பிறந்த நாளைக்கு அங்கிருந்து மனக்கெட்டு ராத்திரி ஓடி வந்து ஒரு சாக்லேட்டை தந்துட்டு போறதுக்காக. இப்படிதான் அப்பா மாத்துவார். தகப்பை வரட்டுனா பிள்ளைகள் வந்து அணைச்சிரும். சொல்லுங்க, இயேசு நல்லவர். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறதை போல நீங்கள் என்னை பின்பற்றி வாருங்கள். பேரலாம், பரலோகம் பேரலாம். இந்த வண்டி இடையில நிற்காது. வெறித்தனத்துக்கு பின்னாடி போனா வெறித்தனமா பேரலாம். மக்கள் ஆவியானுடைய அபிஷேகம் அணைஞ்சிட்டுனா இடையில நின்றும் போக முடியாது. பலனா இருக்கணும், அனலா இருக்கணும். சாப்பிட்டா என்ன, சாப்பிட்டாட்டா என்ன, கர்த்தர் நல்லவர். ஆமென். ஜீவனுள்ள தேவன். ஹல்லேலூயா. இதுக்கு பட்டினியும் கிடக்க தெரியும், பரிமாறி நம்ம சாப்பிடவும் தெரியும். நிறைய பணம் இருந்தாதான் நிறைய பணம் இருக்கிறத காட்ட தெரியும் இல்ல, இது இல்லாட்ட இருக்கிறது போலதான் இருக்கும். அதான் வாழ்க்கை. நம்ம அப்பா பெரியவர், தைரியமா சொல்லணும், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறதை போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாகுங்கள். நம்ம ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லி இருக்கிறாரு? மத்தேயு 10ஆம் அதிகாரம் 37 பாத்தீங்கன்னா 37, 38 காட்டுறேன். தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமா நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. புரிஞ்சா? தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமா நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமா நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. ஜபத்துக்கு வாங்க, பிள்ளைக்கு சமைக்கணும். ஜபத்துக்கு வாங்க, வீட்டுல வேலை இருக்குது. ஜபத்துக்கு வாங்க, வீட்டுல உள்ளவங்கள பார்க்கணும். ஏன் ஜபத்துக்கு வர முடியல? என்ன வேலைக்கு போகணும். வேலை முடிஞ்ச பிறகு வாங்க, இல்ல அடுத்த டியூட்டி இருக்குது, எக்ஸ்ட்ரா வேலை பார்க்கணும். உங்களை பார்த்து கேட்கிறேன், இதுதான் சட்ட புத்தகம். இதை கற்றுத்தரும்படியாக தான் கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். உங்க மேல இருக்கிற சூத்தைய மாற்றும்படியாய். ஒரே வீடு கண்ணு மூடுனா வீட்டுல இருந்து எப்ப கொண்டு கல்லற தோட்டத்துல போடுவாங்கடி கூட்டம் பார்த்துட்டு இருக்கு. ஒரே வீடு வீடு வீடு, பிள்ளை பிள்ளை, வேலை வேலை, சாப்பாடு சாப்பாடு. நான் அழகா சொல்றேன், தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் என பாத்திரன் அல்ல. இதுல எல்லாம் வந்துடும். கணவனையாவது மனைவியாவது வேலையாவது பணத்தையாவது எந்த பொருளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல.
அப்ப ஒட்டுமொத்தமா தேவனை தவிர எதையாவது அவர் வச்சிருக்கிற ஸ்தானத்துல வச்சு நேசிச்சுட்டோம்னா நீ எனக்கு பாத்திரம் நல்லன்னு சொல்றாரு. அவருக்கு கொடுக்கக்கூடிய இடத்தை மற்ற எதற்கு கொடுத்தாலும் நாம் அவருக்கு பாத்திரம் நல்ல. சாக்கு பாக்கு பேச முடியாது. எனக்கு இன்னைக்கு வர முடியாது, ஆண்டவர் சொல்லர் உன் ஜபத்தை நான் கேட்க முடியாது. நல்லவர். நம்ம நிறைய நேரம் சொல்றேன், என்ன ஜெபம் பண்றேன், ஆண்டவர் பதில் தர மாட்டேங்கிறாரு. இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கிற காரியம். கால்குலேட்டர் நம்பரை போட்டு போட்டு கூட்டல் போட்டுட்டே இருந்தோம்னா அது கூட்டி கூட்டி சொல்லிட்டே இருக்கும். கழித்தல் போட்டோம்னா கழிச்சு கழிச்சு சொல்லிட்டே இருக்கும். பெருக்கி போட்டோம்னா பெருக்கி பெருக்கி சொல்லிட்டே இருக்கும். இது ஆட்டோமேட்டிக்கா நடக்கிற ஆசீர்வாதம். தட்டி சொல்லுங்க, ஆட்டோமேட்டிக்கா நடக்கிற ஆசீர்வாதம். இந்த ஃபிளைட்ல மேல ஒரு குறிப்பிட்ட கட்டத்தை பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக் போட்டு விட்டுருவாங்க. அதானே ஜி? ஆமா, அதானே. ஃபிளைட்ல போற தம்பிகளுக்கு தெரியுமா, அங்க மாட்டிட்டே இருக்க மாட்டாங்க. குறிப்பிட்ட இடம் வந்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா ஆன் பண்ணி விட்டுட்டு சும்மா இருந்துக்கிடுவாங்க. ஆட்டோமேட்டிக்கா போயிட்டே இருக்கும். இந்த ஆசீர்வாதம் ஆட்டோமேட்டிக்கா வர்ற ஆசீர்வாதம். கூட்டல் கழித்தல் பெருக்கல் எல்லாம் சரியா போட்டுட்டே இருந்தானா சரியா வந்துட்டு இருக்கிற ஆசீர்வாதம். ஏன் ஜெபத்தை கேட்க மாட்டேங்கிறாரு? இது கூரை விட்டு கூட மேல போகாது. இந்த ஆண்டவருக்கு கண்ணு இருக்கா, இந்த ஆண்டவருக்கு காது இருக்கா, அவர் காதுல கூட கேட்காது. சரியா? பாத்திரம் நல்ல, பாத்திரம் நல்லன்னா நம்முடைய ஜெபம் நம்ம கூரையை விட்டு கூட நம்ம சத்தத்தை விட்டு கூட மேல போகாது. ஈஸியா சொல்லிட்டாரேன், கிறிஸ்துவை நான் பின்பற்றுகிறதை போல என்னை நீங்கள் பின்பற்றுகிறவர்களாகுங்கள். எவ்வளவு ஸ்ட்ராங்கா சொன்னார். என்ன அதான் ஒரிஜினல் பிள்ளையினுடைய ஆசீர்வாதம். நம்ம ஜெபம் கேட்கப்படணும் அப்படின்னா இந்த 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல ரொம்ப அழகா ஒரு அழகா ஒரு மேக்ஸுக்கு ஃபார்முலா போட்ட மாதிரி போட்டு தந்துட்டார். மேக்ஸுக்கு ஆன்சர் விடைய பார்க்கணும்னா ஃபார்முலா ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தகப்பனுடைய கரத்தில் இருந்து நாம் பதிலை பெற்றுக்கொள்றதுக்கு ஒரு ஃபார்முலாவை தந்துட்டார். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். சரியா? என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். அவருடைய நாமம் தரிக்கப்பட்டவங்க உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள் தங்களை தாழ்த்தி தாழ்மைங்கிறது வெளியில இல்ல, இருதயத்துக்குள்ள, உள்ளத்துக்குள்ள. என்ன காட்டில எல்லாரும் பெரியவங்கன்னு நினைக்கணும். சில பேர் சொல்லுவாங்க, ஒரு சின்ன இது வந்துட்டா கூட மற்றவங்களை மதிக்க தெரியாது. அது உள்ள ரத்தத்துக்குள்ள இருக்கும், வெளியில காட்ட மாட்டாங்க. இவங்க சொல்லி நான் கேட்கணுமா, இவளுக்கு நான் எடுத்து வைக்கணுமா, இவனுக்கு நான் எடுத்து வைக்கணுமா, அது ஒரு திமிரு. அது இல்லை. தாழ்த்தி என்ன கோடிக்கணக்கான பணம் தந்தாலும் அது ஒரு தாழ்மைண்டி ஒன்று இருக்கு பாருங்க, அது விளையாடப்பட்ட அழகு உள்ளது. என்ன கோடிக்கணக்கான பணம் இருந்தாலும் அந்த தாழ்மையில இருக்கிற ஒரு அனுபவம் இருக்கு, அது ஒரு வித்தியாசமான அழகு. சொல்ல தன்னை தாழ்த்தி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன், அவர்கள் வாழ்க்கைக்கு சேமத்தை கொடுப்பேன், அவர்கள் கண்ணீரை துடைப்பேன், அவர்களை ஆசீர்வதிப்பேன். இவ்வளவுதான். ஈஸியான வழிதான். ஃபார்முலா தந்துட்டாரு. இப்படி வாழ ஆரம்பிச்சுட்டோன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆசீர்வாதம் வந்துகிட்டே இருக்கும். அதனால்தான் சொல்றார், தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் என பாத்திரம் அல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம் அல்ல. வசனத்தின்படி வாழ்றீங்களா வாழலையாங்கிறது உங்களை வழி நடத்த தந்த எனக்கு காட்டுவார். நாளைக்கு 24 மணி நேரம் ஜெபம் வாங்கண்டி கூப்பிட்டா ஆள் இல்லை. இங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறவங்களை கொண்டு வைக்கணும். இத்தனை பேர் இருக்கிறீங்க, ஒரு 24 பேர் கூட கிடைக்கலன்னா என்ன அன்பு, என்ன அன்பு. இத்தனை பேர்ல ஒரு 24 பேர் நான் இருக்கிறேன்னு சொல்லி எழும்பலன்னா நானும் இயேசுவை நேசிக்கிறேன் எதை வச்சு சொல்ல முடியும்?
எதை வச்சு பேச முடியும்? புரியுதா? ஆமாவா இல்லையா? மாசத்துல 2வது திங்கட்கிழமை 24 மணி நேரம் ஜெபம். ஒரு 24 பேர் பேரை கொடுங்க அப்படின்னா, ஒரு 24 பேர் நீங்க முன் வரலன்னா, நான் ஆண்டவரை நேசிக்கிறேன் எதை வச்சு சொல்லுவீங்க? எதை வச்சு சொல்லுவீங்க? எதை வச்சு நீங்க பேச முடியும்? அன்புனா என்ன? இயேசுவை நேசிக்கிறதுனா என்ன? அவருடைய ஒரிஜினல் பிள்ளைனா என்ன? 38வது வசனத்தை பாருங்க கொஞ்சம் வேகமா. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு. அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வார், அவரால் இந்த உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது. நான் இந்த உலகத்துக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன். சிலுவை எடுத்துக்கொண்டு இயேசு கிறிஸ்துவால் இந்த உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது. நான் இந்த உலகத்துக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன். இப்படி சொல்லி நான் நல்லா இல்லைன்னு சொன்னா பார்த்து விடலாம். பைபிளை கீழே வச்சுட்டு போறேன். இப்படி ஒரு வாழ்க்கை நீங்க வாழ்ந்து என் வாழ்க்கை நல்லா இல்லைன்னு சொன்னீங்கன்னா, நான் உண்மையில பைபிளை கீழே வச்சுட்டு போயிருந்தேன். சும்மா நல்லா இல்ல, ஏன்னா மற்றவங்க கை நீட்டுற விதத்தில் அப்படி ஒரு பொக்கான வாழ்க்கை வாழாதுங்க. எவ்வளவு நல்ல தகப்பனை ஆராதிக்கிறோம், எவ்வளவு ஜீவனுள்ளவர் ஆராதிக்கிறோம், எவ்வளவு உண்மையுள்ளவர் ஆராதிக்கிறோம். சரியா? அதனால்தான் அவர் அழகா சொல்வார், அவரால் இந்த உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது. கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், நான் இன்னும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை தான் தைரியமா சொல்ல முடியும், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறதை போல நீங்கள் என்னை பின்பற்றி வாருங்கள். கிறிஸ்துவை உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்டவங்க தான் தைரியமா பேச முடியும், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறதை போல நீங்கள் என்னை பின்பற்றி வாருங்கள். இந்த ஒரு ஆசீர்வாதத்தை பிள்ளை மேல வைக்கும்படியாக தான் சொல்றாரு. ஒரிஜினலா கலப்படமா இருக்காத, டூப்ளிகேட்டா இருக்காத, ஒரிஜினலா மாத்த விரும்புகிறேன். இப்படி வாழ்கின்ற ஒரு தேவனுடைய மனுஷன் தான் அரைக்கோல் விட்டு வாழ்க்கையை முடிக்கிறார். நம்ம 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல முடிக்க போறோம். கடைசியில பாத்தீங்கன்னா, நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. இந்த தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. எவ்வளவு வெற்றி முழக்கத்தோடு சொல்றாரு பாருங்க. 7வது 8வது வசனத்துல, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். அந்நாளிலே, அதுக்கு தான் பவுலும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். அந்நாளிலே அப்போஸ்தலனாகிய பவுலும் வெயிட் பண்ணி இருக்கிறார், பேதுருவும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார், தாவீதும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரம் அல்ல, என்ன ஒரு அழகான இருதயம், அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார். இந்த ஆசீர்வாதம் இல்லாதவங்க எல்லாம் பரிதபிக்கப்பட்டவர்கள். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, இம்மைக்காக மாத்திரம் நாம் தேவன் பேரில் நம்பிக்கையாய் இருப்போம் என்று சொன்னால் நம்மை போல பரிதபிக்கப்படத்தக்கவர்கள் யார் இல்லை. இன்னைக்கு இருதயத்தின் ஆழத்தில் உண்மை நேசிக்கிற பாண்டி சொல்லி பாருங்க, குறையே வைக்க மாட்டார், குறையே வைக்க மாட்டார். பலனை தந்து ஓட வைப்பார், மகிமையை தந்து ஆசீர்வதிப்பார். இருக்கிற இடத்துல அப்படி எளிமின்னு போமா, இருக்கிற இடத்துல அப்படி எளிமின் என்று இந்த பகல் நேரத்துல எத்தனை பேர் அவரோடு வாழ விரும்புறீங்க? கலப்படம் இல்லாத வாழ்க்கை வாழ விரும்புறப்பா, நல்லா வைப்பார், நல்லா வைப்பார். அப்பா நல்லா வைப்பார், நல்லா வைப்பார். ரொம்ப நல்ல தகப்பேன். பிச்சு பிச்சு தர மாட்டார், முழுசா தருவார். சந்தோஷத்தை முழுசா தருவார், சமாதானத்தை முழுசா தருவார், ஆரோக்கியத்தை முழுசா தருவார், அந்த இருதயத்துல ஒரு நிம்மதியை முழுசா தருவார். கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரிலாம் நம்ம நிற்க மாட்டோம், தண்ணியில விழுந்து தத்தளிக்கிற மாதிரிலாம் தத்தளிக்க மாட்டோம். எல்லாம் வித்தியாசமானது.
பிள்ளையினுடைய எண்ணமே இந்த பூமியில தந்த வாழ்க்கையை விட மாட்டேன். தகப்பனேண்டி கூடுங்களா, அப்பாண்டி கூடுங்க. என் பிள்ளைகள் எல்லாரையும் மனதார ஆசீர்வதிக்கிறப்பா. ஒவ்வொருவரையும் நேசிக்கிறீர், ஒவ்வொருவர் மேல திட்டம் வச்சிருக்கிறீர், ஒவ்வொருவர் மேல நோக்கத்தை வச்சிருக்கிறீங்கப்பா. ஒவ்வொருவர் மேலையும் உங்களுடைய கிருபை அளவில்லாம ஊச்சிருங்க. வலது கரத்தை தலையில வச்சுருங்க. கிருபை நல்லா வாங்கி கொடுங்க. கிருபை அலங்கரிக்கிற கிருபை, வாசனை வீச வைக்கிற கிருபை, சொந்த கிராமம் கண்டுகொள்ள வைக்கிற கிருபை. ஆமென். கண்டு ஜனங்கள் பயப்படுற அளவிற்கு பிள்ளை என்கிற அதிகாரத்தை வெளிப்படுத்துற கிருபை, சத்துரு பக்கத்துல வர முடியாதபடி அவனை நடுங்க செய்கிற கிருபை, உயர்த்துற கிருபை, வாழ வைக்கிற கிருபை, பாதுகாக்கிற கிருபை, அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமா உயர்த்துற கிருபை, மிகவும் திரளாய் பெருக செய்கிற கிருபை, உலகத்துக்கு அடையாளமாய் மகிமைப்படுத்துற கிருபை. அந்த கிருபைய பிள்ளைகள் மேல வச்சு பேசுற எல்லாரும் நல்லா இருக்கட்டும் அப்பா, சுகமா இருக்கட்டும். தனிப்பட்ட ரீதியில் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொட்டு கொண்டு இருக்கிறீர். அதற்காக உங்களை இருதயத்தோடு ஆசீர்வதிக்கிறேன். நல்லா இருக்கட்டும்பா, சுகமா இருக்கட்டும், நீடித்த வாழ்வா இருக்கட்டும். ஒரு நன்மை குறைவிடாம தகப்பனுடைய ஆசீர்வாத களஞ்சத்துக்குள்ள உடைய பிள்ளைகளை குடும்பமா தர்றேன். படிக்கிற பிள்ளைகள் இதான் எங்க ஜெனரேஷன் தலைமுறைப்பா, தலைமுறை பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கிறோம். வேலை செய்கிற பிள்ளைங்க, தொழில் செய்கிற பிள்ளைங்க, வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைங்க, திருமணத்துக்கு காத்திருக்கிற பிள்ளைங்க, கற்பத்தின் கனிக்கு காத்திருக்கிற பிள்ளைங்க, உங்களுடைய பிரசனத்துல நின்று சொல்றேன், ஒருத்தருக்கும் ஒரு நன்மை குறைபடக்கூடாது. பரிபூரணம், பரிபூரணம், குறைவற்ற ஆசீர்வாதம், குறைவற்ற நன்மை, திருப்தியான ஆசீர்வாதம், நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம் எல்லாரும் அனுபவிக்கட்டும். தாழ்த்துக்கிறோம்ப்பா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென்.